தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 31வது பாசனம் பார்க்கலாம். தவத்துளார் தம்மில் அல்லேன் தனம் படைத்தாரில் அல்லேன் உவர்த்த நீர் போல என் தன் உற்றவர்க்கு ஒன்றும் அல்லேன் துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கு அறத்துரிசன் ஆனேன் அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமா நகருளானே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஆழ்வார் பகவானே கேட்குறார், இப்படி வீணான பிறவியே தந்துட்டியே அப்படின்னு. அப்படி கேட்கலாமா அப்படின்னாக்க அவருக்கும் பகவானுக்குள்ள நெருக்கத்தை இது காட்டுறது. நம்ம ரொம்ப நெருக்கமாக தான் அப்படி டைரெக்டாக கேட்பல, நீ தான் ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு. அந்த மாதிரி அவருக்கும் பகவானுக்குள்ள நெருக்கத்தை காமிக்கிறார். அதனால் அவர் டைரெக்டாகவே கேட்டுவிடுறார், இப்படி வீணான பிறவி கொடுத்துட்டியே அப்படின்னு. அரங்கத்தில் சயனித்திருக்காரு அந்த பெருமாட்டையே கேட்குறாராம். அவர் சொல்கிற, உன் திருவடியை நான் பற்றியாச்சு இல்லையா, இனிமையான நல்ல வழிபாடு காட்டக்கூடாதா அப்படின்னு புலம்புறாராம். ஏன்னா அவர் நீ கொடுத்த எனக்கு எந்த நல்ல காரியமும் நான் பண்ணலை. நீ யஜ்யம் யாகம் தபசு தானம் எதுவுமே நான் செய்யலை. இந்த பிறவியில் சரி அதுதான் பண்ணலை. உறவினருக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாமா, அதுவும் நான் பண்ணலை. ஒருத்தருக்கு நான் எதுவுமே செய்யலை. மேலும் பகவான் கேட்குறார், சரி அட்லீஸ்ட் ஒரு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக நீ தானம் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னா, இல்லை, ரஜோ குணத்தோடு கூட நான் தானம் செஞ்சதில்லை, தமோ குணத்தோடு கூட தானம் செஞ்சதில்லை, எந்த விதத்துலையும் நான் தானமே செஞ்சதில்லை. பேரு புகழ் எதுக்காகவும் நான் நல்ல காரியமே பண்ணதில்லை. எப்படின்னா அந்த உவப்பு நீர் இருக்கு இல்லையா, உப்பு கரிச்ச நீர்பாலே, அது முகத்தில் போட்டால் எப்படி கரிக்கும், அது போல் உறவினருக்கு நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறார். ஏன் பின்ன என்னதான் பண்ணினேன் அப்படின்னாக்க, இந்த கோவை பழம் போல் உதட்டளவில் சிரிக்கிறாளே சில பெண்கள்லாம், அவள் வீட்டு வாசல்லே இருந்து என்னோடய பிறவியே வீணாக்கிட்டேன் அப்படிங்கிறான். நீ கொடுத்த சரீரத்தை உனக்கு கைங்கரியம் செய்யாமல் என் பிறவி அப்படியே வீணாக்கிட்டேனே, அபத்தமான பிறவியை நீ கொடுத்துட்டியே அப்படிங்கிறார். ஏன்னா அவர் அப்படி கொடுக்கல, இவர் தான் அப்படி பண்ணினார். அப்படி அவ்வளவு நெருக்கமாக அவருக்கும் பகவானுக்கும். நீ இப்படி செய்யலாமா, என்னை நீ திருத்த வேண்டிய உன் பொறுப்பு தானே, என்னையே அதை மாதிரி அலைய விட்ட, என் பிறவியை வீணாக்கிட்டியே அப்படின்னு பகவானை கேட்குறார். நீ இவ்வளோ அழகாக இந்த இடத்துல உன் அழகை காட்டி திருத்தி பண்ணிக்கொள்ளத்தான் நீங்கள் சயனிச்சிருக்க, அப்படி என்னை பண்ணவே இல்லையே. அப்படி இல்லைன்னா இந்த பிறவி என்னது வீண் தானே. நீ படுத்து அழகை காட்டுறதே என்னை திருத்தி பண்ணிக்கொள்ளணும், அடியார்களை திருத்தி பண்ணிக்கொள்ளணும். அப்படி இல்லாமல் நீங்கள் சயனிச்சுட்டு இருந்தாக்க பிறவி எடுத்ததெல்லாம் வீணாக போயிடுமே அப்படிங்கிற.